ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பரலோக பொக்கிஷம் இந்த நாளிலும் தியானிக்க இருக்கக்கூடிய வசனம், நாம் இதுவரையிலும் தானியேல் புஸ்தகத்தின் ஒவ்வொரு வசனத்தையும் நாம் தியானித்து முடித்து, மார்க்கு புஸ்தகம் அதே போல் ஒவ்வொரு வசனமாக தியானித்து வருகிறோம். இதுவரையிலும் மார்க்கு புஸ்தகத்திலே 14ஆம் அதிகாரத்தில் வரையிலும் 611 வசனங்களை தியானித்திருக்கிறோம். இந்த நாளிலும் 15ஆம் அதிகாரத்தினுடைய ஒரு அறிமுகத்தை நாம் பார்க்க போகின்றோம். இந்த அதிகாரம் துவங்குவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நிறைவு பெறுவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடல் அடக்கம் செய்யப்படுவது. ரோம அதிகாரிகள் அவனுடைய அதிபதியாக பிலாத்துவின் முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விசாரணைக்காக அழைத்து செல்லப்படுவதை குறித்து 1 முதல் 15ஆம் வசனம் வரையிலும் நாம் தியானிக்க இருக்கிறோம். ரோம சேவர்களுடைய ஒரு பரிகாசம் நிறைந்த நிந்தனைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆளானதை 16 முதல் 20ஆம் வசனம் வரையிலும் தியானிக்க இருக்கிறோம். உலகத்தினுடைய இரட்சிப்புக்காக இரட்சகராக வந்தவர் சிலுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுவதை 21 41ஆம் வசனம் வரையிலும் தியானிக்கிறோம். கடைசியாக இந்த உலகம் இதுவரை கண்டிராத ஒரு சோக காட்சி, இதை தியானிக்கிறவர்களின் உள்ளத்தை உருக்குகின்ற ஒரு காட்சி, கல்மனதையும் கரைக்கின்ற கடைசி காட்சி. உருக்கமான இந்த வசனங்களை தியானிக்கும் எந்த ஒரு மனிதனையும் தன் பாவத்திற்கான கொடுமையை தேவகுமாரன் கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்படுவதையும், தேவகுமாரன் ஆண்டவரின் எல்லையற்ற அந்த சித்தத்தை நிறைவேற்றும் பொருட்டும் நமக்காக அவருடைய தியாகமான அன்பளிப்பையும் அதன் வெளிப்பாட்டையும் நம்முடைய உள்ளம் உணர்ந்து பார்க்கும் வகையிலே கிறிஸ்துவின் உடல் அடக்கம் பண்ணப்படுவதை 42ஆம் வசனத்திலிருந்து 47ஆம் வசனம் வரையிலும் தியானிக்கலாம். இந்த சிலுவை மரணம் சத்தியத்திற்கான ஒரு இரத்தச் சாட்சியாகவும், பாவத்தை முற்றிலுமாய் வெறுக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை சிலுவையிலே ஒப்புக் கொடுத்ததன் மூலமாக ஒரு அடையாள சின்னமாக, கல்வாரி சிலுவை குற்றவாளிகளுக்கே என்றிருக்கும்போது குற்றமற்றவர் தண்டனையை ஏற்றுக்கொண்டதன் மூலம் இது கல்வாரி சிலுவையானது இங்கே ஒரு அடையாள சின்னமாகிறது. தேவனால் பாவத்திற்கான தண்டனையை தமது திருக்குமாரனுக்கே கொடுப்பதை இங்கே பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புண்படுத்தியவர்களுக்காக, அவரை புண்படுத்தியவர்களுக்காக புண்படுத்தப்பட்ட மனிதனாக மரித்தார். குற்றவாளிகளுக்காக குற்றம் சாட்டப்பட்டவராக மரித்தார். ஆகவே கிறிஸ்தவம் என்பது 2 முக்கியமான சம்பவங்களை கொண்டது. அது ஒன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம், இன்னொன்று அவர் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தது. ஆகவே இந்த அதிகாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை முற்றிலுமாய் தியானிக்க இருக்கிறோம். நாம் ஏறத்தாழ 47 வசனங்கள் மூலமாக நாளைய நாளிலிருந்து 47 தினங்களாக நாம் தியானிக்கப் போகிறோம். ஆகவே இந்த நாளிலும் செய்யாத பாவங்களுக்காக பரிசுத்தமானவராகவே இருந்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பாவமாக்கப்பட்டதை நினைத்து இன்றைக்கு அவரை தேவகுமாரன் என்று நாம் அறிக்கையிட்டு அவரை விசுவாசித்து அவர் மீண்டும்
நான் வருகிறேன், நான் மறுபடியும் வந்து உங்களை அழைத்துச் செல்வேன் என்று சொல்லியிருக்கிறபடி இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் சீக்கிரமாய் வருவதற்காக நாம் அவருடைய சமூகத்திலே காத்திருப்போம். அவருடைய ராஜ்யத்திலே இணைந்து கொள்ள நம்மை அர்ப்பணிப்போம். அல்லேலூயா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, கிருபையும் மகா இரக்கவும் உருக்கவும் உடையவரே, நேற்றும் என்றும் மாறாதிருக்கின்றவரே, இந்த நாளிலும் கூட ஜீவனுள்ள தெய்வமே, வல்லமை உள்ள தெய்வமே, கர்த்தர் அப்பா, நீர் செய்த தயவுக்காக, நீர் செய்த கிருபைக்காக நன்றி. எங்களுக்காக ஜீவனை கொடுத்தீரே ஆண்டவரே, எங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி. தொடர்ந்து உடைய வருகையிலே உங்களுடைய ராஜ்யத்திற்குள்ளே நாங்கள் செல்லும்படியாக, ஜீவ புஸ்தகத்தில் எங்கள் பெயர் பெறும்படியாக அப்பா விசுவாசத்தோடு இருக்கக்கூடிய கிருபையை எங்களுக்கு ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். துதிகன மகிமையா உமக்கே செலுத்துகிறேன் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா.